இதுதான் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்படியே போட்டுக்கொண்டு தான் இந்த ஹேஸ் டஸ் பிளஸ் ஹேவ் அப்படின்னு பாருங்க எக்ஸாம்பிள். ஹி ஹேஸ் ஸ்டெடி ஃபீட், நல்ல ஸ்டெடியான ஃபீட் கொண்டவன். அதுக்கு என்ன பண்றது, ஹேஸ்ன்ட் ஹி அப்படிலாம் போடக்கூடாது. இந்த ஃபார்முலா தான். ஹேஸ்னு வந்தாலே டஸ் பிளஸ் ஹேவ், டசன்ட் ஹி பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் டேக் போதுமா. ஹேவ் ஹேட், ஹேடுக்கு தான் நம்ம பார்த்தோம். ஹி ஹேட் லஞ்ச் டிடன்ட் ஹி, அதான். டேக்ஸ் வந்தா இந்த ஃபார்முலா பாத்துங்க, டேக்ஸ் டஸ் பிளஸ் டேக், டேக் டூ பிளஸ் டேக், டுக் டிட் பிளஸ் டேக். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டுக்கு பாருங்க, ஹி டுக் எ பென். இந்த இடத்துல இஸ்ஸோ வாசோ ஏதோ ஒண்ணு வந்து அது ஆக்சிலரி வெர்ப், அதை வச்சு நம்ம இஸ்ன்ட் ஹி அப்படி இப்படி போட்டுக்கலாம். ஆனா இங்க என்ன வருது, இது மெயின் வெர்ப். ஒரு வேர்டே வந்துட்டு கம்ப்ளீட் மெயின் வெர்ப். அது மெயின் வெர்ப் வரும்போது அதை நாம இந்த ஃபார்முலா தான். டுக்னா என்னது, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன, டிட். அந்த டிட் போட்டு தான் நாம இது பண்ணணும். சாரி, இந்த இடத்துல நெகட்டிவ்ல வரும், டிடன்ட் ஹீன்னு வரணும். புரியுதுங்களா? இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். டிடன்ட் ஹீ, அதுதான். ஹி டுக் எ பென், டிடன்ட் ஹீ. அதாவது இந்த ஃபார்முலாக்கு நம்ம மாத்திடுறோம். மெயின் வெர்பை அப்படியே போட்டு சில பேர் எக்ஸாம்பிள் பண்ற தப்பு அதான். சில பசங்க சொல்லிருக்காங்க டுக்குன்னு போட்டு டேக் நாட் ஹி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்க்கல, அதெல்லாம் கொஸ்டின் டாக கிடையாது. அதாவது இந்த ஃபார்முலால இது என்ன, பாஸ்ட் டென்ஸ் தான். ஹி டுக் எ பென், ஃபார்முலாக்கு டிட். அதாவது டுக்குன்னா என்னது, அந்த டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, அதான் டுக்கு. அப்ப அந்த பாஸ்ட் டென்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, டிட். அந்த டிட்டை வச்சுதான் போடுறோம். இது he took a pen பாசிட்டிவ் சென்டென்ஸ், அத நெகட்டிவா இந்த டிட் பாருங்க, நெகட்டிவ் ஃபார்ம், அந்த நாட்ஸ் வந்து didn't he அப்படின்னு போடுறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து இந்த டேக்ஸ், இதுக்கு பாருங்க, she takes a pen போட்டாலும் doesn't she அப்படின்னு தான் போடுறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து அதே மாதிரி எக்ஸாம்பிள் வருங்க, she completes a homework. இதே ஃபார்ம் வருதா இங்க, she completes a homework. அப்படின்னா இது என்னது, டஸ் போட்டு போறோம். doesn't she, அதான் இந்த மெயின் வெர்ப் போட்டு சப்ஜெக்ட் இந்த பர்சன் பின்னாடி போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த டேக முடிச்சிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள்.